ஜெபம். என் கண்மொழியின் மீட்பரமாகிய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானங்களும் உங்கள் சமூகத்தில் நிதியாயிருப்பதாக. என் அன்பின் தகப்பனே, இந்த நாளில் உங்களுடைய சத்தியத்தை அடியேன் அப்பா சத்தியத்தை மீட்கவும் உடைய கரம் எந்த விதமான குறைபாடு இல்லாதபடி அடியை மறைத்து இந்த ஆண்டு முழுவதும் எங்களை காப்பாற்றினேன். அப்போ அது 2025ஆம் ஆண்டில் இந்த லாஸ்ட் வாரத்தில் சமூகத்தில் ஒப்புக் கொடுத்தார். நீரே மறைத்து வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உள்ள பிதாவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் நல்லா கவனிக்கணும். பிள்ளைங்க யாரும் பேசக்கூடாது. 10 நிமிஷம் தான் முடிக்கணும். நல்லது. இன்றைக்கு வாசித்த வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு குடும்பத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தார்கள். எத்தனை பிள்ளைகள்? 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகளுடைய வாழ்வில் என்ன நடந்ததுன்னா, ஒரு மகன் தன் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல், தன்னுடைய குடும்பத்துக்கு கீழ்ப்படியாமல், தன் சகோதரனுக்கு கீழ்ப்படியாமல், சமுதாயத்துக்கும் கீழ்ப்படியாமல், குடும்பத்தில் இருக்கிற மக்களுக்கும் கீழ்ப்படியாமல், அவன் தன்னுடைய நண்பர்களை பேச்சை கேட்டு பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியில் ஓடுகிறது பார்க்கிறோம். நல்லா கவனிக்க. அப்போது அந்த மகனுடைய வாழ்வில் அவன் தன் தாயும் தன் தகப்பனையும் கவனிக்கல, தன் அப்பாவை நேசிக்கல. அவன் யாரை நேசிக்கிறான்னா, நண்பர்களை. அவன் நண்பர்களை நேசித்து, நண்பர்கள் நமக்கு உதவியா இருப்பார்கள், நண்பர்கள் தான் நமக்கு உலகம், நண்பர்கள் தான் நமக்கு எல்லா வாழ்வு. நம்ம அப்பா அம்மா கூட கைவிட விட்டுருவாங்க. அந்த வயசு வந்த உடனே அந்த நண்பன் என்ன பண்ணான், கைவிடவே மாட்டான் சொல்லி ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல அவன் காலேஜ் படிக்கின்ற நேரத்தில் அவன் நண்பர்களை நம்பி தன் தகப்பனிடத்தில் வந்து, அப்பா நீ எனக்கு காலேஜுக்கு நான் போகும்போதெல்லாம் 50 ரூபாய் 100 ரூபாய் தான் கொடுக்குற, இனிமேல் அவனை நம்ப மாட்டேன், என் ஆஸ்தி என்ன பண்ண நீ எனக்கு பங்கிட்டு நான் என் நண்பர்களோட கூட மன மகிழ்ச்சியா இருப்பேன். என்னால் முடிச்சது இந்த உலகத்தில் எனக்கு ஒரு குடும்பத்தை நான் நியமித்துக் கொள்கிறேன். யாராவது ஒரு மகளை நான் திருமணம் செய்து கொள்கிறேன். நான் சுகமாக வாழுவேன். நான் உனக்கு அடிமையாகவே இருக்க மாட்டேன். ஏன்னா நீ எப்போது என்ன பண்ற, என்னை பார்த்து நீ நல்லா இருப்படி, ஜெபி, இப்படி போ அப்படி போய் பார்த்தாலும் தொலை கொடுக்குற. ஏன் இந்த தொலை, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த துன்பம், ஏன் இந்த துக்கங்கள், ஏன் இந்த வேதனைகள், ஏன் இந்த பிரச்சனைகள், ஏன் இந்த போராட்டங்கள், எனக்கு இதெல்லாம் வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நண்பன் சொல்லுகிற வார்த்தை நல்லா கவனிங்க. நிறைய பணம் மட்டும் இருக்குது, இதுல பாதி கொடுத்துரு, ஆஸ்தி பங்கிட்டு கொடுத்துரு, நான் என் நண்பர்களோடு போயிருக்க சொல்லிட்டேன், எனக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்த. அப்போ அந்த அப்பா என்ன சொன்னாரு, அப்பா நீ எங்கெல்லாம் போனா செட் ஆக மாட்டேப்பா, நண்பன் பேச்ச கேட்காத, மற்ற பேச்ச கேட்காத. அவங்க எங்கெல்லாம் போனா நீ சீர்கெட்டு போயிடுவ, நீ கீழே தள்ளப்படுவாய், தயவு செய்து வேண்டாம் என்று கண்டிக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் பைபிள் சொல்லுது, நீதிமொழி புத்தகத்துல 6ஆம் சொல்லுது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். கட்டளை என்பது நமக்கு ஒரு அப்பா அம்மா சொன்னா, பெரியவங்க சொன்னா நம்ம வாழ்க்கையில அது ஒரு பெருசா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், நம்ம வாழ்க்கையில அது பரிபூர்ணமா இருக்கும். கட்டளை கொடுக்குறது. அம்பிகமா பார்த்து அம்மா வீட்டுக்கு போகிறது முன்னா, சரிம்மா நீ சொன்ன ஆசீர்வாதம், நான் போய்தான் ஆகணும்னா அங்க என்ன ஆகும், என்ன நடக்குன்னு என்ன செய்யப்படும்னு
போதத்துல போனா அடிதான் வாங்கிடுவார். அல்லேலூயா. பாருங்க, அதாவது அவன் அப்பா கட்டளை கொடுக்கிறாரு, ஆனா என்ன பண்ணவன் அது ஏற்றுக்கல. அவன் குடிக்கிறாங்க, வீடு பிடிக்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க, சிகரெட்ல போதை பொருள் அடிக்கிறாங்கன்னா அவன் தான் கெட்டு போயிடுவான். ஒரு வாலிபாசல் வேலூர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டருடைய நண்பர்கள் பார்க்கிறேன். ஒரு நாள் என்னப்பா ஆச்சுன்னு கேட்டேன். என் பையன் போவதற்குள்ள போய் சேர்ந்து கஞ்சா அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, வாலி பையன் 18 வயசு கூட அவன் 20 வயசு கூட கஞ்சா அடிச்சு அவங்க அம்மா பற்றி கேவலமா பேசும்போது அவன் பாட்டில் உடைச்சு என் அம்மா பத்தி அடம் கேவலம் பேசுறது அவன் புத்தகத்துக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணாங்க, குடி போதில்லை அவங்க என்ன பண்ணாங்க, அவனு பாட்டில் குடிச்சு அவனை நச்சுட்டு கொடுத்தாங்க. குடிச்சு அவன் குடலெல்லாம் வெளியே வந்துச்சு. வெளியே வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க, எதுவுமே முடிவே சீர்கெட்டு போயிட்டாங்க. அதோட குடும்பம் இந்த வாரம் குடும்ப நியாயம், குடும்பத்தில் பிள்ளைகளை கட்டுப்படுத்த வேண்டும். குடும்பத்தில் பிள்ளைகள் மட்டுமில்லை, பெரியவர்களும் கட்டுப்படுத்திக்கொள்ள வாழ வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ அப்பா அம்மா 2 பேரும் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. எப்படி 18 வயசு வரை நான் என் மகளை என் பிள்ளையை நான் காப்பாற்றினேன், 18 வயசு வரை என் பிள்ளைகளுக்கு எல்லாம் சலுகை கொடுத்த, 18 வயசு வரை என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு துணிமணி எல்லாம் கொடுத்த, அவன் நண்பர்களால சில பேர் நிலை கெட்டு போய் சீர்கெட்டு போய்விட்டார். அப்பா கண்ணீர் விட்டு அழுதார். அது போல இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, அவன் தூர தேசத்துக்கு போய்விட்டான். பணம் மட்டும் எடுத்துக்கொண்டு எங்க போயிட்டான், தூர தேசத்துக்கு. அவன் தூர தேசத்துக்கு போன உடனே அங்க நடக்கிற சம்பவங்கள் என்ன, அங்க நடக்கிற காரியங்கள் என்ன? குடும்பம் என்பது ஒரு வீடு, அது ஒரு அலங்காரம், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டது. குடும்பம் சாதாரண விஷயம் இல்லை. குடும்பத்தில் ஒன்று பிரிஞ்சு போன பெரிய கவலைகள். குடும்பம் என்பது கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம். குடும்பத்தில் நிறைவான ஆசீர்வாதம் உண்டு. ஒரு அரண்மனை, ஒரு அழகு, அந்த குடும்பத்தை பார்க்கும் ஒரு அழகா இருப்பாங்க. நல்ல குடும்பம், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அந்த குடும்பத்தில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது என்று சொல்லணும். அல்லேலூயா. அவன் தூரதேசத்துக்கு போன உடனே ஃப்ரெண்டுங்க என்ன பண்ணாதுமா, பணம் இருக்கிற வெளியே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணிருந்தவன், பயங்கரமான காரு எல்லாமே வச்சிருந்த பையன் கொஞ்சம் பணம் போச்சு எல்லாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்து போன உடனே அவன் வாழ்க்கை சின்ன பண்ணமாகி விட்டது. ஒரு நாளைக்கு 3 முறை குளிக்கிறவன் ஒரு நாளுக்கு குளிக்கவே ஏன்னா தண்ணி கிடைக்கல. என்ன குளிக்கிறதுன்னு காரணம் என்ன? அப்பா அம்மா விட்டு வந்ததுனாலதான், தாய்க்கு விட்டு வந்ததுனாலதான். ஒரு நாள் அப்படி பார்க்கும் போது அவன் பன்றி கூட்டத்தை பார்த்தான். பன்றி கூட்டம் மேய்ச்சி பன்றி கூட்டம் அங்க பார்த்த உடனே அதை பார்த்த உடனே பண்ணாங்க கேட்கிற வேலைக்கு, ஐயா எனக்கு ஒரு வேலை கொடுக்குறீங்கன்னு கேட்டா. அதுக்கு அவர் சொன்னாரு, இந்த பன்றி தான் மேய்க்கணும்னு சொன்னாரு. சரி மேய்க்கணும்னு சொல்லி அந்த பன்றிகளை மேய்க்கும் போது அந்த தவிடுகள் பன்றிக்கு என்ன பண்ணுவாங்களா, அந்த தொட்டில போடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த பன்றி தின்கின்ற தவிடு தன் வாய் வயிற்று நிரப்புவானா, சாப்பாடு கூட கிடைக்காதா. நல்ல ரொட்டி, பால், தயிர், மோர், வேலைக்காரர்கள், பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி வேலைக்கு கரெக்டா கொடுக்கிற அந்த நேரத்தில் யார் பேச்சு கேட்டுட்டு, யார் பிள்ளைகள் பேச்சு கேட்டுட்டு அவன் லாஸ்ட்ல இருந்துட்டான். பண்ணி மேய்க்கிற பண்ணி சாப்பிடுற தவிட்டு கூட அவனுக்கு. இன்னைக்கு சமுதாயம் அப்படிதான் நிறைய பேர் சீர்கெட்டு போயிருக்கிறாங்க.
பக்கத்துக்கு கீழ்ப்படியாமல் கடவுளை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, அதனால நல்லா கவனிக்கிறீங்க. பன்றி சாப்பிடுற தவிட்டு கூட கிடைக்காம அந்த எச்சமான பண்ணிட்டான், கூப்பிட்டவன, டேய் நீ பண்ணி சாப்பிடுறதுக்கு கொடுத்தா நீ என்ன பண்ற? நீ சாப்பிடுறியே. இது என்னடா அர்த்தம்? நீ என்ன பண்ணாத, வேலைக்கு வர்றது ஒரு மாதிரியா அசியமா பேச ஆரம்பிச்சு. அப்பதான் அவனுக்கு அறிவு வந்தது. அல்லேலூயா. ஒரு வசனம் படிப்போம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியாலும் சாகிறேன். அவனுக்கு புத்தி வந்தது. பட்டாதான் தெரியும், மற்றவனுக்கு தெரியுதா? எல்லாம் கவனிங்க. பட்டாதான் தெரியும், பட்டாதான் தெரியும். பட்டு பிறந்தா அவனுக்கு புத்தி வந்துச்சு. புத்தி வந்து பிறந்த சொல்லிச்சு, எங்க வீட்டுல வேலைக்காருக்கு நிறைய சாப்பாடு இருக்கிறது, பூர்ணமான சாப்பாடு 3 வேளையும் இருக்கிறது, ஆனா எனக்கோ பசினால் வாடுகிறது. நான் மறுபடியும் என் தகப்பனுக்கு போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணுமா? அவன் என்ன பண்றான்? மறுபடியும் தகப்பனுக்கு போறதுக்கு ஆயத்தமாகிறான். போகின்ற நேரத்தில் நான் ஏன் தகப்பனுக்கு போய், தகப்பனே பணத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். பணத்துக்கு கடலுக்கு விரோதமாய் நான் கடலுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். நான் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். நான் இனி உங்கள் மகனிடம் சொல்லப்படுவதற்கு பார்த்தேன். ஏன்னா நான் தான் பக்கத்துல போயிட்டேன்ல, நான் எல்லாத்தையும் போயிட்டேன்ல, இனிமே எனக்கு பங்கு இருக்குதா? பங்கு இல்லை. ஆனா அப்பா நைட்டும் பகலும் அப்படியே கண் முடிக்காம பார்த்து கொண்டிருக்கிறாரு. என் மகன் எப்போது வருவான்? என் மகன் எப்போது வருவான்? நான் என் குடும்பத்தில் ஒரு பையன் காணாமல் போனான். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, 100 ஆடு இருந்தது, ஒரு மேம்படுத்து, ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது. 99 ஆட்டை விட்டு ஒரு ஆட்டுக்காக இரவு முழுவதும் தேடி முள் அகப்பட்ட அந்த ஆட்டை பிடித்துக் கொண்டு தோல்வில் போட்டுக்கொண்டு காணாமல் போன ஆடை நான் கண்டு. அல்லேலூயா. 99 ஆடு விட்டார், ஆனா ஒரு ஆட்டுக்காக பாடுபட்டார். இன்னைக்கு நம் குடும்பத்துல 5 பிள்ளைங்க, 10 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க, 3 பிள்ளைங்க. ஒரு பொண்ணு கெட்டு போகும்போது அந்த ஒரு பொண்ணு கெட்டு போன நேற்று போகலாம், சோம்பனும் அழுவோம், செல்வெளியா மீது 4 பேர் 5 பேர் விட்டுருவோம், நினைக்க மாட்டோம். அந்த ஒரு மகளுக்காக, அந்த ஒரு மகளுக்காக பாடுபடுவோம். அல்லேலூயா. அப்போது ஒரு மகள் மனம் திரும்ப வேண்டும், அந்த மகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நைட்டு போகலை சொல்லுவோம். அப்ப கடவுள் மகளை திறந்து வைப்பார். அல்லேலூயா. அதுபோல 99 ஆடை விட்டு ஒரு நாட்டுக்காக இரவு பகல் பாராமல் ஓடி போய் கண்டுபிடிச்சு அந்த ஆட்டை தோல்வி போட்டுக்கொண்டு ஓடி வந்து நான் ஆட்டை கண்டுபிடித்தேன். ஏன்னா ஒரு ஆடை மாட்டிக்கொண்டால் எத்தனை மிருகிச்சுங்களோ எவரும் அடிச்சு துன்பப்படுத்துவாங்க. அந்த ஒரு ஆட்டுக்காக கஷ்டப்பட்டாரு. அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் கூட உங்கள் குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள், சஞ்சலங்கள், துக்கங்கள், வேதனைகள் இருந்தாலும் தேவ சமூகத்தில் முழுமையாக செழிக்கும் போது நம் பிள்ளைகளுக்கு தேவன் அற்புதம் அடையாளத்தை செய்வார். அல்லேலூயா. இவர் என்ன பண்ணாரு? நான் நேர்ந்து போய்கிறேன் சொல்லி போகும்போது நம்ம அப்பா காத்துக் கொண்டிருக்கிறார். காத்துக் கொண்டிருக்கும் போது அப்பா கண்மீட்டு காத்துக் கொண்டு இரவு காத்துக் கொண்டிருக்கிறார். மகன் வரை இருந்து பார்க்கிறாரு, தூரத்தில் வந்து பார்க்கிறாரு, அழுக்கிற ஷர்ட், கிழிந்து போன டிரஸ், குளிக்கிற தலையெல்லாம் நாஸ்டா இருக்கிறது, ஒண்ணுமே யார் அடையாளமே தெரியல. ஆனா கர்த்தர் தகப்பனுக்கு தெரியும். அல்லேலூயா. கர்த்தர் தகப்பனுக்கு தெரியும். யாரு? தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய வராங்க. எப்படி வர போக ரெடி பண்ணா? ராஜா வரியா போலாம். அது வரும்போது
ட்ரெஸ் இல்ல, அழுக்கு, நாத்தம் இல்ல, எல்லாமே மாசம் ஆயிட்டு. இவ்வளவு பூஸ்ட் இருந்தவன் எப்படிங்கிறான்? ஒல்லியா இருக்கிறான், ஒல்லியா இருக்கிறான், ஒல்லியா இருக்கிறான். மகனை பார்க்கிறான், கண்ணீர் அடிக்கிறான், ஓட அழறான், கதறான். அவன் மகன் கிட்ட வரும்போது கெட்டியா பிடிச்சுக்கிறான், அந்த அழுக்கு இல்லை பண்றான், கெட்டியா பிடிச்சுக்கிறான், பிடிச்சி கெட்டி அணைச்சு முத்து கொடுத்து, என் மகனே நீ காணாம போனாய், மறுபடியும் திரும்பி வந்தாய். அல்லேலூயா. கரவடி கரவடி கொடுத்து சொல்றாரு, அப்பா இது உங்க மகன் இல்ல மகனே, எப்பொழுதும் நான் உயிரோடு இருக்கிறவரை நீ என்னுடைய மகன் தான். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு இருக்க நாளைக்கு போயிடும். ஆனா என் சொத்து நீதான்ப்பா, என் சொத்து நீதான்ப்பா. அதனாலதான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தாரு. எத்தனை பேர் பாவம் செய்தார்கள், எத்தனை பேர் அக்கிரமம் செய்தார்கள், எத்தனை பேர் கொடுமை செய்தார்கள், ஆண்டவர் விரோதமாய் செயல்பட்டார்கள். ஆனா ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போனார்கள். ஆண்டவர் மறுபடியும் மீட்டெடுக்கிறாரு. அல்லேலூயா. பாருங்க, அவன் மகன் வந்த பிறகு என்னாச்சு தெரியுமா? அவனுக்கு நல்ல ஆடை கொடுத்து எடுத்து அடிச்சு எல்லாருக்கும் இருந்து செய்யறாங்க. அவன் அண்ணன் என்ன பண்ண தெரியுமா? அவன் அண்ணன் வயலுக்கு போயிட்டு வரும்போது சத்தம் ஏன் கேட்குது, நடந்தது ஆடுறாங்க. இதை கேட்கும் போது அவன் அண்ணன் என்ன பண்ண தெரியுமா? பொறாம வந்துச்சு அவனுக்கு. பொறாம வந்துச்சு. பொறாம வந்த உடனே என்னாச்சு தெரியுமா? அப்பா என்ன சொல்றேன், அப்பா இத்தனை வருஷம் இருக்கிறப்பா எனக்கு எந்த நடனமும் ஆகல, ஒரு கன்றுக்குட்டி கூட ஒரு ஆட்டுக்குட்டி கூட செய்யப்படாது. அப்பா அப்பா சொல்றாரு, அப்பா நீ எப்படியா கூட இருக்கிற, என் மகன் காணாமல் போனான், மறுபடியும் அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் யோசேப்புக்கு 20 வெள்ளி காசுக்கு விற்று கொடுத்தாங்க. 20 காசுக்கு. அந்த மாதிரி படம் தெரியுமா? சொப்பனத்தை கண்டது மட்டும்தான், என் கதிர் மட்டும்தான் இருக்கிறது, உங்க கதிரெல்லாம் என்ன வணங்குகிறது என்று சொல்லும் போது அண்ணமார்களுக்குள்ள பொறாமதிர்ச்சி. இவனை சாகடிக்கணும், இவனை இருக்கக்கூடாது, நம்ம வந்து அவனை வணங்குறோமா? யார் வணங்குறோமோ நம்ம வந்து இவனை வணங்குறோமா என்று சொல்லி அண்ணமார்களுக்கு ரொம்ப பொறாமை கொச்சியம் வந்துச்சு. அப்ப இவன் என்ன பண்ணான்? சாக அடிக்க நினைச்சிட்டாரு. அப்போ யோசேப்பு யாக்கோபு என்ன சொல்றாருமா? அண்ணமார்களை தீப்பெட்டில இருந்து ஆடு வைக்கிறாங்க அண்ணாங்க, அவங்க போய் கொடுத்து கேட்கறாங்க. அப்போ ஓடும் போது தீப்பெட்டி எடுத்து நல்லா சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே அப்போ ஒருத்தர் பேசுறாங்க, இவன் யோசேப்புடா, இவனை சாகடிக்கணும். என்ன பண்ணா? சாகடிக்கணும்னு சொல்றாங்க. அப்ப பெரிய சொல்ற, மூத்த சொல்றான், இவனை சாகடிக்கூடாதுன்றான். என்ன சொல்றான்? இவனை தாழ்ச்சிதான் அவன் சொல்லலாம். அப்போ ஒரு பெரிய பள்ளம் இருக்குது, அந்த பள்ளத்தில் போட்டுறாங்க. அந்த வியாபாரத்துக்கு ஒரு சில பேர் வியாபாரத்துக்கு போகும்போது அப்போது யோசேப்பு இவன் சாகத்தை காட்டிலும் அவனுக்கு விற்பனை செஞ்சிடறாங்க. அப்போ எகிப்துக்கு என்ன பண்றாங்க? எகிப்துக்கு கொண்டு போறாங்க. எகிப்துல நல்ல கடினா, எகிப்துல பஞ்சக்காலம் வரும்போது, கானான் தேசத்துல பஞ்சம் வரும்போது இந்த 11 பேர் என்ன பண்றாங்க? 10 பேரும் யாக்கோபு பண்றாரு, எகிப்துல நல்ல விளைச்சல் இருக்குதா, நல்ல ஆசீர்வாதம் இருக்குதா, போய் எடுனா வாய்மன சொல்றாரு. அப்ப ஏங்க ராஜா இருக்கீங்க? யோசேப்பு என்ன பண்றாரு? ஒரு மந்திரியாக இருக்கிறாரு. யோசேப்பு பார்க்கிறோம், அண்ணமார்களை பார்க்கிறோம். அண்ணமார்களை பார்த்த உடனே அங்க நடக்கிற சம்பவம் பாருங்க, நல்ல கவனிங்க. அண்ணமார்களை பார்க்கிறோம், பார்த்த உடனே நல்ல கவனிங்க. அண்ணமார்களை பார்த்த உடனே அவனுக்குள்ளாச்சு, ஐயோ அண்ணமார்களே கண்டுபிடிச்சு சந்தோஷப்படுறாரு. அப்போ சந்தோஷப்பட்ட உடனே அங்க இருக்கிற பெண்ணினுடைய அவனுடைய பண அவனுடைய தின்பண்டத்துல நகைகளை வச்சுட்டு பொருளை வச்சு அனுப்புறாங்க. உடனே கண்டுபிடிச்சு அவனை மட்டும் கெட்டிருக்காங்க. அப்ப பிடிக்கும் போது அவங்களாம் சொல்றாங்க, எங்க அப்பா டெத் ஆயிடுவாரு, என் வரல டெத் ஆயிடுவாரு, ஆல்ரெடி ஒரு பையன் காணாமல் போயிட்டான்,
ஒரு பையன் காணாமல் போயிட்டான், இந்த பையன் என்னால முடியாதுன்றாங்க. அப்ப யோசேப்பு தன் வாயை, தன்னுடைய அடக்க முடியாத கண்ணீரை அண்ணன்மார்களுக்கு நல்ல விருந்து கொடுத்து ஓன் அழுது சத்தம் விட்டாரு, அண்ணா நீங்க என்னை விற்று பண்ணீங்க, நான் எகிப்துக்கு இன்னைக்கு ஒரு ராஜாகவே இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இதுக்கெல்லாம் ஒரு தலைவராக கடவுள் என்னை நியமிச்சிருக்கிறாரு என்று சொல்லி அண்ணன்மார்க்கத்துல அன்பா பேசுகிறார். அது நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. யாக்கோபு டெத் ஆயிடுது. அண்ணன்மார்கள் என்ன தெரியல, பயப்படுறாங்க. ஆனா யோசேப்பு சொல்றாரு, உங்களுக்கு எந்த பயம் வராது, நீங்க எல்லாரும் என்னுடைய குடும்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோலதான் இன்னைக்கு குடும்பத்துல ஒருவருக்கொருவர் அன்பா இருக்க வேண்டும். குடும்பத்துல ஒருவருக்கொருவர் என்ன குறைகள் இருந்தாலும் அதை அரவணைத்துக் கொண்டு ஆண்டவர் நோக்கி ஜெபித்து கடவுள் தான் கொடுக்கிறவர் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுக்க முடியும். கடவுள் நிச்சயமாகவே நம்ம என்ன பண்ணாரு, ஆசீர்வதிப்பாரு. அதனால நம் ஆண்டோட பிள்ளைகளா வாழவும் பலப்படுத்துவாரு. நம்ம இந்த வாரம் குடும்ப ஞாயிற்றுல ஆசீர்வாதம் வருகின்ற 1ஆம் தேதி புத்தாண்டு நாளில எல்லாரும் வாங்க. வேலைக்கிழமை காலையில அதிகாலையில இதே 10 மணிக்கு ஆறு நடக்கும். வந்து ஆண்டவர் நோக்கி பாருங்க. கர்த்தர் திருவசனத்தை ஆசீர்வதிப்பதாக. நம்ம எல்லோரும் பழைய பாடுவோம்.